உங்களுக்கு ஹிந்தி கற்றுக்க ஆசைன்னு சொன்னாக்கா இது வந்து முக்கியமாக பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டியது பார்த்திங்கன்னா இந்த வர்ணமாலா. வர்ணமாலான்னா அல்பபெட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து உயிர் எழுத்து வவ்வல்ஸ் வந்து ஸ்வர். இதில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை இருக்குது பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஹிந்தியில் வந்து ஸ்வரில் 13 எழுத்து இருக்குது. அதே நம்ம தமிழ் மொழியில் 12 எழுத்து இருக்குது. இப்போ இதில் வந்து கான்சனன்ஸ் வயதுன்னு பாருங்கள். தமிழில் வந்து கானா 1 தான் இருக்கும், கா. அதே மாதிரி இதில் காவில் 4 இருக்குது. அதாவது கே என்ன க இக்க க க ஞ. அதே மாதிரி இது காவ இருக்கு. அதே மாதிரி சா இச்ச ஜ ஜ ஞ. இது சாவ இருக்கு. அடுத்தது டா இட்ட ட ட ந. இது டாவர்க்க. அடுத்து தா இத்த த த ந. இது தாவர்க்க. அடுத்தது பா இப்ப ப ப ம. இது பாவர்க்க. அடுத்தது பாருங்கள் ய ர ல வ. ஷ ஷ ச ஹ. அடுத்தது இக்ஷ இஸ்ர இஞ இஷ்ர. இப்படி படிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த உயிர் எழுத்துக்கு வந்து ஒவ்வொரு இதுக்கும் நம்ம தமிழ் மொழியில் வந்து ஆனாங்கிற எழுத்துக்கு எப்படி வெறும் எந்த கொக்கியும் எந்த துணைக்காலும் புடம்ப எழுதுறோம்ல, அதே மாதிரி நம்ம ஆங்கிறதுக்கு மட்டும் மாத்திரா கிடையாது. இந்த ஆங்கிற எழுத்துக்கு மட்டும் மாத்திரா கிடையாது, மற்றது எல்லாத்துக்குமே மாத்திரா உண்டு. அதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கு பாருங்கள். ஸ்வர்கி மாத்ரா ஏம் அப்படின்னா சிம்பிள் ஆஃப் வவல்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஆவுக்கு மாத்திரா கிடையாது. இது வந்து ஆ மாத்திரா, இது ஈ மாத்திரா, இது ஈ மாத்திரா, இது ஊ மாத்திரா, இது ஊ மாத்திரா, இது ரூ மாத்திரா, இது ஏ மாத்திரா, இது ஐ மாத்திரா, இது ஓ மாத்திரா, இது அவு மாத்திரா, இது அம் மாத்திரா, இது அக மாத்திரா. ஓகேங்களா? இதுதான் வந்து பேசிக்காக நம்ம வந்து ஹிந்தியை லேர்ன் பண்ணுறதுக்கு கற்றுக்கக்கூடிய ஒரு பேசிக்கான விஷயங்கள். இதை நம்ம பேசிக்காக எல்லாத்தையும் கற்றுக்கிட்டோம்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த ஒவ்வொரு எழுத்தும் வயஜன் இருக்குது பாருங்கள். இந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் நம்ம வந்து மாத்திரா போட்டு படிக்கணும். மாத்திரா போட்டுனா இப்போ இது எல்லாமே பேசிக்காக வந்து வெறும் மாத்திரா இல்லாமல் இருக்கிறது. அதாவது வந்து இது ஸ்வர் வந்து 13 எழுத்து. இதில் வந்து வயஜன் பார்த்திங்கன்னா 33 எழுத்துக்கள் இருக்குது மொத்தம். இந்த 33 எழுத்தையும் நம்ம வந்து ஒவ்வொரு எழுத்துக்கும் இந்த மாத்திரா போட்டு எழுதணும். மாத்திரா போட்டு எழுதுனோம்னா எப்படி இருக்கும்? இப்போ இந்த காவை சொல்கிறோம் பாருங்கள். இந்த காவுக்கு மட்டும் இது கா கா கி கீ கு கு. இது வந்து இக்ரு கே கை கோ கௌ கம் கக. இப்போ இந்த காவுக்கு மட்டும் சொல்லியிருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு எழுத்து காருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு மட்டும் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இக்க அதே மாதிரி தான் படிக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்கும் இந்த எழுத்துக்கு பக்கத்தில் இந்த மாத்திராவை போட்டு படிக்கணும். அதாவது வந்து இது வந்து இந்த இந்த அடுத்த வீடியோவில் எப்படி இந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் மாத்திரா போட்டு படிக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு காரணம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தன்யவாத்.